Hello my dear students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ பேசிக்காக ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு, ஃபஸ்ட்டு பிகாம் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்கௌண்டிங்குடைய கான்செப்ட்ஸ் என்ன, கன்வென்ஷன்ஸ் என்ன. ஃபர்ஸ்ட்டு நம்ம அக்கௌண்டிங்குடைய டெஃபினிஷனை பார்த்துருவோம். ரெண்டு வகையான டெஃபினிஷன் நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். American Accounting Association உடைய definition: the process of identifying, measuring and communicating economic information to permit informed judgments and decision by users of the information. So நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒரு டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறது. வாட் இஸ் மீன் பை எ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு இடத்துல நம்ம வந்து கொடுக்குறது தென் வாங்குறது, இது ரெண்டுமே வந்து நம்ம டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த டிரான்சாக்ஷன், பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, தென் அதை மெஷர் பண்ணுறீங்க. ஸோ அது அண்ட் கம்யூனிகேட்டிங் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் டு பெர்மிட் இன்ஃபார்ம்டு ஜட்மெண்ட்ஸ். ஸோ அது என்ன வகையான வகைப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ என்ன வகையான அது இதில் வருது, எந்த வகையான டிவிஷனில் அது வருது அப்படிங்கிறத நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறோம். அண்ட் டெசிஷன்ஸ் பை யூசர்ஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். ஸோ யார் இந்த அக்கௌண்டிங் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. நிறைய பேர் இந்த தகவலை வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சப்ளையர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூசர்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லான வகையில் நம்ம அதை மாற்றிக்கிறது. ஸோ இதுதான் வந்து அக்கௌண்டிங்குடைய பேசிக்கு. சரியா? இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது அப்படின்னா ரெண்டாவது பாருங்கள். த அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ட்ஸ் டிஃபைன்ஸ் அக்கௌண்டிங் அஸ் ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங். இந்த மூணு தான் பேசிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ரெக்கார்ட் பண்ண பிறகு அதை கிளாஸிஃபை பண்ணுறீங்க, எந்த இதில் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் கரெக்டான இடத்துல நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க. தென் சம்மரைசிங். சரி, எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ நெட்டாக நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, எவ்வளவு இது கிடச்சிருக்குது, ப்ராஃபிட் கிடச்சிருக்குதா இல்லைன்னா லாஸ் கிடச்சிருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் சம்மரைஸ் பண்ணுறீங்க இன் அ சிக்னிஃபிகண்ட் மேனர் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி டேர்ம்ஸில். இப்போ குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் ₹5,000 அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5,000ங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி இல்லாத எந்த டேர்ம்ஸையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, அக்கௌண்டிங்கில் சொல்லவே முடியாது. சரியா? டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் which are in part at least of financial character and interpreting results thereof. ஸோ ஃபினான்ஷியல் கேரக்டர் அப்படிங்கிறது கட்டாயமாக நம்ம அக்கௌண்டிங்கில் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாம் மூணு பண்ணி முடிச்ச பிறகு என்னெல்லாம் பண்ணுறீங்க, ரெக்கார்ட் பண்ணுறீங்க, ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறீங்க, கிளாஸிஃபை பண்ணுறீங்க, சம்மரைஸ் பண்ணுறீங்க, தென் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து இன்டர்பிரட் பண்ணுறீங்க. இன்டர்பிரட்டிங் அப்படின்னா என்னென்னா என்ன முடிவு, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, லாபம் வந்தால் லாபம், நஷ்டம் வந்தால் நஷ்டம். சரியா? ஸோ இதுதான் அக்கௌண்டிங்குடைய பேசிக்கு. ஸோ இந்த அக்கௌண்டிங்க்கு சில ரூல்ஸ், பேசிக் ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. சில பேசிக் ரூல்ஸை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அக்கௌண்டிங் படிக்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜேர்னல் என்ட்ரி. சரியா? அந்த ஜேர்னல் என்ட்ரிலாம் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம வந்து கான்செப்டில் நம்ம சொல்கிறோம். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துருவோம். ஸோ இதுதான் அக்கௌண்டிங்குடைய கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், காஸ்ட் கான்செப்ட், அக்கௌண்டிங் இயர் கான்செப்ட், ரியலைசேஷன் கான்செப்ட், தென் மேட்சிங் கான்செப்ட். இப்படி நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம இங்கே ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஒன்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படிங்கிறதுனா என்ன? A business and its owner should be treated separately as far as their financial transactions are concerned. ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓனர் வேறு, பிஸ்னஸ் வேறு. ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ வந்து இவருடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது தனி, அவருடைய பர்சனல் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே தனி. ஸோ பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் பணம் போட்டாலும் எடுத்தாலும் அதை ப்ராப்பராக நீங்கள் என்ன செய்தான் ஆகணும், அக்கௌண்ட் பண்ணணும். இவரே பிஸ்னஸ்லேருந்து பர்சனல் யூஸுக்காக பணம் எடுத்தாலும் அதில் வந்து நம்ம என்ன தான் செய்யணும், அதையும் நம்ம அக்கௌண்ட்டில் சொல்ல தான் வேணும். ஸோ அதனால் பிஸ்னஸ் வேறு,
ஓனர் வேற, பிஸ்னஸ் அப்படி அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டில் நம்ம சொல்லணும். சரியா? தென் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். ஸோ எந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலும் அதை வந்து நம்ம என்ன டேர்ம்ஸில் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயமாக மணி டேர்ம்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம். சரியா? ஒன்லி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் ரெக்கார்டட் இன் அக்கௌண்டிங். ஒன்லி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான், வேற எந்த வகையான டிரான்சாக்ஷன் இதில் இடம்பெறாது. ஒரு பர்டிகுலர் கம்பெனி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கம்பெனி சம்பந்தமான பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ், அந்த கம்பெனியில் என்ன குட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, என்ன ஸ்டாக் இது பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ரூபாய் கேஷ் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ வித்ட்ராயல்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான மணி மெஷர் பண்ணக்கூடிய கான்செப்ட் மட்டுமே என்ன எதில் இடம்பெறும் அப்படின்னா அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் இடம்பெறும். தோ ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அதர் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் மே பி கெப்ட் செப்பரேட்லி. ஸோ மற்றது எல்லாமே செப்பரேட்டாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். டியூயல் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு. ஸோ இந்த டபுள் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எவ்ரி கிரெடிட் a corresponding debit is made. அக்கௌண்டிங்கில் ரெண்டு விஷயம் இருக்குமா, ஒன்று வந்து கிரெடிட் ஆஸ்பெக்ட், இன்னொன்று வந்து டெபிட் ஆஸ்பெக்ட். சரிங்களா? ஸோ இந்த கிரெடிட் ஆஸ்பெக்டும் டெபிட் ஆஸ்பெக்டும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு கிரெடிட்டுக்கும் ஈக்குவலான டெபிட் ஆஸ்பெக்ட் கட்டாயமாக உண்டு. அது மாதிரி ஒவ்வொரு டெபிட்டுக்கும் ஈக்குவலான கிரெடிட் ஆஸ்பெக்டும் கட்டாயமாக இருக்கணும். சரியா? ஸோ இது வந்து அக்கௌண்டிங் நம்ம ரூல்ஸ்லேயே நம்ம பார்ப்போம். The recording of transaction is complete only with the dual aspect. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் கிரெடிட் ஆஸ்பெக்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான டெபிட் ஆஸ்பெக்டை நீங்கள் வேற ஒரு இடத்துல நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும். சரியா? ஸோ இதுதான் நம்ம என்னது சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், தென் டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். சரிங்களா? அடுத்தது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படிங்கிறது. ஸோ கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம என்னன்னா நம்ம வந்து காமர்ஸ்லேயே படிப்போம் இல்லையா, கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் கன்சர்னை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யாருமே வந்து க்ளோசிங் டேட் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. இந்த கம்பெனி நம்ம இன்னும் 1 மாதத்தில் க்ளோஸ் பண்ணிடணும், இல்லை ஒரு 2 மாதத்தில் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் அப்படி இது பண்ணிட்டு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் the company will last longer. அதுதான் விஷயம் இங்க. சரியா? In accounting, a business is expected to continue for a fairly long time. எப்பவுமே நீங்க வந்து எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வந்து அக்கவுண்ட்ஸ் நீங்க எழுதுவீங்க அப்படின்னா ரொம்ப நாள் அந்த கம்பெனி செயல்படணும், ரொம்ப நாள் அந்த ரெக்கார்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த கம்பெனி வந்து யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த கம்பெனி வந்து செயல்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவீங்க. அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எல்லா டிரான்சாக்ஷனுமே நடைபெறும். and carry out its commitments and obligations. So this assumes that the business will not be forced to stop functioning and liquidate its assets at fair sale price. உடனே கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது அந்த ஒரு இதோட யாருமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம அக்கௌண்டிங்கில் வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், எப்பவுமே அதை என்கரேஜ் பண்ண மாட்டோம். தென் காஸ்ட் கான்செப்ட். The fixed assets of a business are recorded on the basis of their original cost in the first year of accounting. ஸோ முதல்ல நீங்கள் அக்கௌண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த புக்ஸில், அதாவது அக்கௌண்டிங் புக்ஸில் ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நிலையான சொத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அசட்னா சொத்து. சரியா? ஸோ அந்த லேண்டு, பில்டிங்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரி இதெல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸை நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸட் அசெட்டை நம்ம பிஸ்னஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் இயர், அதாவது முதல்ல அந்த இது நீங்கள் போடும்போது ஒரிஜினல் காஸ்ட்டு, அங்கே என்ன ஒரிஜினல் காஸ்ட்டோ அதை நீங்கள் காமிக்கிறீங்க. சப்சீக்வெண்ட்லி அடுத்தடுத்த வருஷம் these assets are recorded minus depreciation. அந்த அசட்டுக்கு நம்ம என்னமா போடுறோம், தேய்மானம் போடுவோம். டெப்ரிசியேஷன் மீன்ஸ் தேய்மானம். உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த ஒரு அசட் வாங்கினாலும் அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்காது அப்படிங்கிறது தெரியும். ஸோ டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அசட்டுடைய மதிப்பு வந்து என்ன ஆகிட்டே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ
ஸோ அந்த ஒரு வேல்யூ அதை போட்டு நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயர்லி அதை வந்து கழிச்சுக்கிட்டே வரும். சரியா? ஸோ நோ ரைஸ் ஆர் ஃபால் இன் மார்க்கெட் ப்ரைஸஸ் டேக்கன் இன்டு அக்கௌண்ட். த கான்செப்ட் அப்ளைஸ் ஒன்லி டு ஃபிக்ஸட் அசெட்ஸ். இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட்டுக்கு மட்டும்தான் இது வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் குறையிறது கூடுறது அதெல்லாம் பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எது எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட்டில் தான் நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். வருஷம் அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெப்ரிசியேஷனில் நம்ம கழிச்சுக்கிட்டே வரும். டெப்ரிசியேஷனில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒவ்வொரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் வந்து டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனுவிட்டி மெத்தட் ஃபாலோ பண்ணக்கூடிய இது இருக்காங்க, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் டெப்ரிசியேஷன் இருக்குது அவங்களுடைய இது. ஸோ தென் அக்கௌண்டிங் இயர் கான்செப்ட். அக்கௌண்டிங் இயர் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரி டு டிசம்பர். இது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வருஷத்துடைய ஆரம்பம் ஜான்வரி, ஒரு வருஷத்துடைய முடிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் இல்லையா? ஆனால் அக்கௌண்டிங் இயர் ஃபினான்ஷியல் இயர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் 1 ஆரம்பித்து மார்ச் 31 முடியும். ஸோ இதுதான் அக்கௌண்டிங் இயர். சில இதில் நீங்கள் வந்து புக்கிலையோ இல்லை இதுலையோ பார்க்கும்போது 1 ஜான்வரி டு 31 டிசம்பர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கான ரெக்கார்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அந்த வருஷத்துக்கான ரெக்கார்டு அதோட முடிச்சிடணும். அதாவது 31 மார்ச்சோட அதை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 1 ஏப்ரல்லேருந்து நீங்கள் புதுசாக அதை திருப்பி எழுத ஆரம்பிக்கணும். அதாவது புது நோட் போட்டு நம்ம எழுத ஆரம்பிப்போம். இது வந்து அக்கௌண்டிங் இயர் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஈச் பிஸ்னஸ் chooses a specific time period to complete a cycle of the accounting process. அது நம்ம ஒரு பீரியட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஜென்ரலாக வந்து ஆனுவல் தான். சில பேர் வந்து மந்த்லி, குவார்ட்டர்லி அப்படின்லாம் பிரிக்கிறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் இயர் அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷத்துடைய முடிவில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க மேட்சிங் கான்செப்ட். ஒரு நிமிஷம். மேட்சிங் கான்செப்ட். ஸோ மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னா என்ன? The principle dictates that for every entry of revenue recorded in a given accounting period as an equal expense entry has to be recorded for correctly calculating profit or loss in a given period. So ஒரு ரெவென்யூ அதுக்கும் நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸ் நம்ம வந்து ஈக்குவலாக நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறோம். இது வந்து மேட்சிங் கான்செப்ட், அதாவது ரெவென்யூ மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ நம்ம ரெவென்யூவையும் காஸ்ட்டையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ச் பண்ணுறோம். சரியா? ஸோ ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்தது, அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாங்கி போட்டுருக்கோம், திருப்பி அது இந்த வகையில் அது செலவாகுது அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஸோ ரெண்டு ஆஸ்பெக்டையுமே நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணுறோம். தென் ரியலைசேஷன் கான்செப்ட். அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட் ப்ராஃபிட் இஸ் ரெகக்னைஸ்டு ஒன்லி வென் இட் இஸ் ஏர்ன்டு. ஒரு an advance or fee is paid is not considered as a profit until the goods and services have been delivered to the buyer. ஸோ ஒரு ப்ராஃபிட் நம்ம வந்து கையில் ஏர்ன் பண்ணும்போது மட்டும்தான் அதை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதை ப்ராஃபிட்டாக நம்ம கன்சிடர். ஒரு அசட் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ஓன் அவுட் ஆயிடுச்சு, அதை நம்ம ஒரிஜினல் புக்ஸ் ஆஃப் என்ட்ரியில் அதை காமிச்சிக்கிட்டே வரும், டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணி எல்லாம் காமிச்சிட்டே வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த அசட்டை விற்றா தான் நம்ம அதை வந்து அசட் சேல் ஆஃப் அசட் வந்து ப்ராஃபிட்டில் நம்ம காமிக்க முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி ஃபீயோ அட்வான்ஸோ நம்ம வந்து பே பண்ணுறது இதெல்லாமே நம்ம வந்து என்னவா செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ரியலைசேஷன் கான்செப்ட் அப்படிங்கிறது எதுவுமே நம்ம சேல் பண்ணும்போது தான் நமக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா அது ப்ராஃபிட்டாக என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ். கன்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக ஒரு பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கன்சர்வேட்டிசம். கன்சர்வேட்டிசம் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ convention by which when two values of transactions are available the lower value of transaction is recorded. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு இதில் நம்ம வந்து நிறைய இதில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். காஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் whichever is lower
அப்படின்னு ஒரு டேர்ம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது, எது குறைவோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து கன்சர்வேட்டிசம் அப்படிங்கிற பிரின்சிபல் வந்து பேஸ் பண்ணி தான் அதை சொல்கிறாங்க. ஸோ எது குறைவாக இருக்குதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பை திஸ் கன்வென்ஷன் ப்ராஃபிட் ஷுட் நெவர் பி ஓவர் எஸ்டிமேட்டட். ப்ராஃபிட்டை நம்ம எப்பயுமே என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் எஸ்டிமேட் பண்ண மாட்டோம். ஏன்னா அதோடைய மார்க்கெட் வேல்யூ வந்து ஏறலாம் இறங்கலாம் எப்படி வேணால் இருக்கும். ஸோ எது குறைவாக இருக்குதோ அதை எடுத்துக்கிட்டு எவ்வளவு வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் நீங்கள் காமிக்கிறீங்க. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது மூலமாக ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ண மாட்டீங்க அந்த ப்ராஃபிட். அண்ட் தேர் ஷுட் பி ஆல்வேஸ் அ ப்ரொவிஷன் ஃபார் லாஸஸ். ஸோ எதிர்பாராத லாஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷம் நம்ம ப்ராஃபிட் எடுக்கும் போதும் அந்த ஒதுக்கீடு நம்ம அந்த ப்ரொவிஷன் பர்டிகுலர் ப்ரொவிஷனுக்கு நம்ம பண்ணிடணும், ஒதுக்கீடு பண்ணிடணும். இத்தனை பர்சன்டேஜ் இந்த பேட் டெப்ஸுக்கு, இத்தனை பர்சன்டேஜ் வந்து ஜென்ரல் ரிசர்வுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒதுக்கீடு பண்ணிட்டோம் அப்படின்னா எதிர்பாராத நஷ்டம் வரும்போது அதை சரி கட்டுவதற்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ தென் Consistency prescribes the use of the same accounting principle from one period of an accounting cycle to the next, so that the same standards are applied to calculate the profit and loss. அதாவது consistency அப்படின்னா என்னன்னா நிலையான தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு எந்த அக்கௌண்டிங் இயரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அடுத்த அக்கௌண்டிங் இயர் முடியும் போது அதுக்கு அடுத்தடுத்த அக்கௌண்டிங் இயரில் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் போடும்போதும் ஒரே மாதிரியான அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் தான் கட்டாயமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதை தான் நீங்கள் வைக்கணும். மாற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்கௌண்ட்ஸில் வந்து ரிலையபிலிட்டி வந்து இருக்காது. அப்படிங்கிறது தான் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம். தென் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ எல்லாமே நீங்கள் அக்கௌண்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணணும். அக்கௌண்டன்ட்ஸ் ஷுட் ரெக்கார்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா அண்ட் லீவ் அவுட் ஆஃப் இன்சிக்னிஃபிகண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் இல்லாத ஒன்று நம்ம என்ன செய்யக்கூடாது, ரெக்கார்ட் பண்ண